Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நாம் இதுவரை ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையையும், மேலும் இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவை நிலையான மாறிலிகளை கெழுக்களாக கொண்டிருந்தால் அல்லது அவற்றின் கெழுக்கள் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆக இருந்தால் அவற்றின் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறைகள் என்ன என்பதையும் புரிந்து கொண்டோம். சில சமயங்களில் சில பிசிக்கல் சிஸ்டமில் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு விவரிக்க இயலாது. அந்த அமைப்புகளில் மோர் தேன் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டுதான் நம்மால் அந்த அமைப்புகளை விவரிக்கவே முடியும். உதாரணமாக, பாயிண்ட் பார்ட்டிகிள்ஸ் என்பவற்றின் மோஷனை விவரிக்க வேண்டும் என்றால் அது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் மூலம் விவரிக்க முடியும். அது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை உள்ளடக்கியது இல்லை. ஏனெனில் அதில் 3 மதிப்பு அறியப்படாத சார்பு மாறிகள் தேவை. அவை x1, x2, x3 என்ற கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தட் பாயிண்ட். அவை சார்பு மாறிகளாக எடுத்துக்கொண்டு அவற்றின் இயக்கத்தை நாம் விவரிக்க வேண்டும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமாக. அதனால் நமக்கு அப்பொழுது சார்பு மாறி நிறைவு செய்யும் 3 சாதாரண வகைக்கெழு சமன்பாடு இந்த அமைப்பை விவரிப்பதாக கிடைக்கும். அந்த சார்பு மாறிகள் டைம் என்பதை டிபெண்ட் செய்வதாக இருக்கும். அதாவது காலத்தின் செயல்பாடாக அவை இருக்கும். அந்த 3 சார்பு மாறிகள் ஸ்பேஸில் உள்ள ஒரு புள்ளி P இன் 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் P ஆக இருக்கும். நேம்லி x1, x2, x3 என்பதாக இருக்கும். பொதுவாக இம்மாதிரியான சமன்பாடுகள் ஒன்றிற்கொன்று இணைக்கப்பட்டதாகவும் இருக்கும். அதாவது கப்பிள்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களாகவும் இருக்கும். அதனால் ஒரு சார்பு மாறியின் தீர்வு தெரிய வேண்டும் என்றால், அதாவது x1 என்பது தெரிய வேண்டும் என்றால், அது தெரிந்து கொள்வதற்கு நமக்கு x2, x3 என்பது என்ன என்று தெரிந்தால் மட்டுமே நம்மால் x1ஐ விவரிக்க முடியும். அதேபோல் x2, x3 என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மற்ற சார்பு மாறிகள் எவ்வாறாக இருக்கின்றன என்பதை தெரிந்தால்தான் இது சாத்தியமாகும். எனவே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்கள் கப்பிள்டாக இருக்கும். இவற்றை நாம் தீர்வு செய்ய வேண்டும். பொதுவாக இதுதான் நடக்கும். நாம் முதலில் அவ்வாறாக கப்பிள்டாக இல்லாமல் ஏதாவது ஒரு பிசிக்கல் சிஸ்டமில் அன்கப்பிள்டாக ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் விவரித்தால் அப்பொழுது அதன் தீர்வு எப்படி கண்டுபிடிப்பது, அந்த தீர்வை கொண்டு அந்த சிஸ்டமின் இயக்கத்தை எப்படி விவரிப்பது என்பதை பற்றி புரிந்து கொள்ள இப்பொழுது முயற்சி செய்யலாம். அதாவது சில இயற்பியல் அமைப்புகள், அதாவது பிசிக்கல் சிஸ்டம்ஸ் விவரிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கொண்டு அதை செய்ய முடியாது. உதாரணமாக, பல பரிமாணங்களில் சிக்கல்கள் இருந்தால், அதாவது ப்ராப்ளம்ஸ் இன் செவரல் டைமென்ஷன்ஸ், 2 dimensions or 3 dimensions or in general n dimensions இருந்தால், மற்றும் problems containing several interacting particles, ஒரு பார்ட்டிகளும் அதனுடைய கோஆர்டினேட்டை கொண்டு விவரிக்க வேண்டும். கோஆர்டினேட் என்பது அந்த பார்ட்டிகள் எந்த டைமென்ஷனில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் பொறுத்தது. எனவே அவற்றிற்குள்ள இன்டராக்ஷன்ஸை விவரிக்க வேண்டும் என்ற போதிலும் நமக்கு
ஒரே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலம் விவரிக்க முடியாது. அடுத்ததாக ஒரு செல் உள்ளே பல புரதங்கள் செயல்படுவதையும் செயலிழக்க செய்வதையும் விவரிக்க வேண்டும் என்றால் அந்த செல்லில் உள்ள புரதங்களின் எண்ணிக்கையில் நமக்கு மதிப்பறியப்படாத சார்பு மாறிகள் இருக்கும். அந்த சார்பு மாறிகள் விவரிக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு தேவை. அவை புரதங்களின் எண்ணிக்கை அளவில் இருக்கும். எனவே அவை ஒரு சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களாக இருக்கும். அப்பொழுதும் நாம் ஒரு சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் வழிமுறைகள் தெரிந்து கொண்டு அந்த தீர்வுகளின் மூலம்தான் நாம் இந்த செல் உள்ளே உள்ள பல புரதங்களை செயல்பாட்டை விளக்க முடியும். இம்மாதிரியான பிசிக்கல் சிஸ்டமின் இயக்கத்தை விவரிப்பது எவ்வாறு என்பதைத்தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் நாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் சிஸ்டமை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு n cross n முதல் வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளின் தொகுப்பு என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது போல் இருக்கும். அதாவது x dash of t equal to a of t x of t plus b of t என்பதாக இருக்கும். இதில் a என்பது n cross n கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், b என்பது சோர்ஸ் வெக்டர், அது n cross 1 காலம் வெக்டராக இருக்கும், x என்பது மதிப்பு அறியப்படாத n cross 1 வெக்டராக இருக்கும். இதை விரிவுபடுத்தி எழுதினால் அதன் அமைப்பில் A என்பது an n cross n மேட்ரிக்ஸ், அதனுடைய உறுப்புகள் a11 of t, a12 of t, etc., a1n of t, so on, an1 of t, an2 of t, etc., ann of t என்பதாக இருக்கும். B of t காலம் வெக்டரில் b1 of t, b2 of t, etc., bn of t என்ற n உறுப்புகள் இருக்கும். அவற்றை கொண்ட காலம் வெக்டராக இது இருக்கும். x of t என்பது x1 of t, x2 of t, etc., xn of t என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக இருக்கும். இதில் இந்த சோர்ஸ் வெக்டர் b என்பது 0 வெக்டராக இருந்தால் அப்பொழுது நமக்கு சமபடித்துவமான சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கிறது. அதாவது a homogeneous system of differential equations கிடைக்கின்றன. அதுவே மேட்ரிக்ஸ் ஏயில் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் என்பவை உறுப்புகளாக இருந்தால், அதாவது ஏ நிலையான மாறிலிகளை உறுப்புகளாக கொண்டிருந்தால் அப்பொழுது மேட்ரிக்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸாக இருக்கும். மேட்ரிக்ஸ் ஏ டயகனலைசபிளாக இருக்கும் பொழுது அந்த சிஸ்டமை டயகனலைசபிள் என்று கூறுவோம். டெரிவேட்டிவ் ஆஃப் வெக்டர் வேல்யூ ஃபங்க்ஷன் x of t என்பது dx by dt, அதை x dash of d என்று குறிப்பிடுவோம். அது x1 dash of t, x2 dash of t, etc., xn dash of t என்ற n உறுப்புகளை கொண்ட n cross 1 காலம் வெக்டராக இருக்கும். எனவே கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் இவ்வாறாக n ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களாக எழுதலாம். அது x1 dash of t equal to a11 of t x1 plus a12 of t x2 plus a1n of t xn plus b1 of t என்பது முதல் ஈக்குவேஷனாக இருக்கும். இரண்டாவதாக x2 dash of t equal to a21 of t x1 plus a22 of t x2 plus etc. plus a2n of t into xn plus b2 of t என்பதாக இருக்கும். அவ்வாறாகவே n எழுதி கொண்டு வந்தால் nth டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது xn dash of t equal to an1 of t into x1 plus an2 of t into x2 plus etc. plus ann of t into xn plus bn of t என்பதாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய தீர்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம்.
n வெக்டர் வேல்யூட் செயல்பாடு x of t என்பதை நேரியல் முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுக்கள் தொகுப்பின் தீர்வு என்றால் அந்த வெக்டர் வேல்யூட் செயல்பாடின் உறுப்புகளாக உள்ள செயல்பாடுகள் x1 of t, x1, x2 of t, etc., xn of t என்ற ஒவ்வொரு செயல்பாடும் இந்த லீனியர் சிஸ்டமை நிறைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கேபிட்டல் X of t என்பதை இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வு என்று கூறுவோம். உதாரணமாக n = 1 என்றால் கேபிட்டல் X of t என்பதில் x1 of t மட்டுமே இருக்கும். அது x1 dash of t = a11 of t x1 of t plus b of t என்ற ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடை நிறைவு செய்ய வேண்டும். அதுவே n2 என்று எடுத்துக்கொண்டால் x of t என்பதில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். அது x1 of t, x2 of t என்ற உறுப்புகளை கொண்டிருக்கும். அப்பொழுது x of t அந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் x1 of t, x2 of t என்பவை இந்த 2 ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளையும் நிறைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கேபிட்டல் X of t என்பது அந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ்களை நிறைவு செய்கிறது. x of t என்பது அதன் தீர்வு என்று குறிப்பிடுவோம். இங்கு a of t என்பது 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஏனெனில் n is equal to 2. x of t என்பது 2/1 காலம் வெக்டராக இருக்கும். x dash of t என்பது x1 dash of t, x2 dash of t என்ற 2/1 காலம் வெக்டராக இருக்கும். b of t என்பதும் ஒரு 2/1 காலம் வெக்டர். அதன் உறுப்புகள் b1 of t, b2 of t என்பதாக இருக்கும். இப்பொழுது சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்வோம். ஒரு 2x2 சிஸ்டம் x1 dash equal to x1 minus x2, x2 dash equal to minus x1 plus x2 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை x dash equal to ax என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் எழுதலாம். அதாவது இதில் x of t என்பது x1, x2 என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டர், x dash of t என்பது x1 dash, x2 dash என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டர், வெக்டர் b என்பது 0, 0 என்ற உறுப்புகளை கொண்ட 0 வெக்டர். a என்ற மேட்ரிக்ஸ் என்ன என்று பார்த்தால் a என்பது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஏனெனில் x dash equal to a times vector x. அந்த a என்பதில் 1, -1, -1, 1 என்ற உறுப்புகள் இருக்கும். ஏனெனில் a into x என்பது 1 into x1 -1 into x2, அதாவது x1 minus x2 என்பதாக இருக்கும். அதுதான் முதல் ஈக்குவேஷனில் வலது கைப்புறத்தில் இருக்கிறது. அதுதான் x dash of t இல் உள்ள முதல் காம்பனண்டாக இருக்கும். அதுவே x1 dash of t என்பதாகும். அதே போல் ஏயில் உள்ள இரண்டாவது வரிசையில் பார்த்தால் -1, 1 என்பவை இருக்கின்றன. இது x வெக்டரை மல்டிப்ளை செய்தால் -x1 plus x2 என்பது கிடைக்கும். அதுதான் இங்கு வலது கைப்புறத்தில் இரண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கிறது. அது x dash of t இல் உள்ள இரண்டாவது காம்பனண்டாக இருக்கும். அதுதான் x2 dash. எனவே நமக்கு இரண்டாவது ஈக்குவேஷன் x2 dash equal to -x1 plus x2 என்று கிடைக்கிறது. எனவே கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A என்பது 1, -1, -1, 1 என்ற உறுப்புகளை கொண்ட ரியல் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸாக கிடைக்கிறது. எனவே இந்த 2x2 சிஸ்டமை நம்மால் x dash equal to ax of t என்ற மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுத முடிகிறது. அடுத்ததாக x dash equal to ax plus b என்பதில் a1331 என்ற உறுப்புகளை கொண்ட கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸாக இருந்தால் b of t e power t 2e power 3t என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக இருந்தால் x என்பது x1 x2 என்ற உறுப்புகளை கொண்ட காலம் வெக்டராக இருந்தால் லீனியர் சிஸ்டமை எழுது என்று கேட்கப்படுகிறது. அதனால் நாம் x dash is equal to x1 dash x2 dash that is equal to matrix A into vector x
ப்ளஸ் வெக்டர் b என்று எடுத்துக்கொண்டு இப்பொழுது லீனியர் சிஸ்டமை எழுதலாம். அது நமக்கு x1 dash x2 dash is equal to 1 into x1 plus 3 into x2, 3 into x1 plus 1 into x2 plus e power t 2 e power t என்பதாக வலது கைப்புறத்தில் கொடுக்கிறது. இதை சிம்பிளிஃபை செய்தால், இரண்டு புறத்தையும் ஈக்குவேட் செய்தால் நமக்கு x1 dash is equal to x1 plus 3x2 plus e power t என்று முதல் ஈக்குவேஷன் கிடைக்கிறது. x2 dash is equal to 3x1 plus x2 plus 2e power 3t என்று இரண்டாவது ஈக்குவேஷன் கிடைக்கிறது. எனவே மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை விரிவுபடுத்தி சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கும் ஒவ்வொரு ஒற்றை வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் நம்மால் என்ன என்று கண்டுபிடிக்க முடியும், எழுத முடியும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அடுத்ததாக x1 equal to 2 1 e to the power of 2t, x2 equal to vector 1 2 e power minus t என்பவை x dash is equal to ax என்ற 2 cross 2 லீனியர் சிஸ்டமின் தீர்வு என்று காண்பிக்கவும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு. இதில் மேட்ரிக்ஸ் A என்பது ரியல் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ், அதன் உறுப்புகள் 3 minus 2 2 minus 2 என்பதாக இருக்கிறது. x1 x2 என்பவை x dash equal to ax என்பதன் தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் இந்த x1 x2 என்ற இரண்டு செயல்பாடுகளும் x dash is equal to ax என்ற லீனியர் சிஸ்டமில் உள்ள ஒவ்வொரு சாதாரண வகைக்கெழு சமன்பாடையும் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் டெஃபினிஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் அ லீனியர் சிஸ்டம் என்று பார்த்தோம். அதனால் நாம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களை விரிவாக எழுதி புரிந்து கொள்ளலாம். x1 dash x2 dash is equal to matrix A multiplied by vector x. அது லீனியர் சிஸ்டமை விரிவுபடுத்தி எழுதினால் நமக்கு x1 dash equal to 3x1 minus 2x2, x2 dash equal to 2x1 minus 2x2 என்ற இரண்டு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளை கொடுக்கிறது. இப்பொழுது இந்த இரண்டு ஈக்குவேஷன்களுமே x1 x2 என்பவையால் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே x1 dash என்ன என்று கண்டுபிடிக்கலாம். x1 வெக்டர் 21 into e power 2t என்று இருக்கும் பொழுது இதனுடைய டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு t என்பது x1 dash, அது 2e power 2t into வெக்டர் 21 என்பதாக வரும். அதுதான் e power 2t into 4 2 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் x2 dash என்ன என்று கண்டுபிடித்தால் அது மைனஸ் e power minus t into வெக்டர் 1 2 என்பதாகும். அதைத்தான் e power minus t into வெக்டர் minus 1 minus 2 என்ற உறுப்புகளை கொண்டுள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் a into வெக்டர் x1 என்ன என்று பார்க்கலாம். a x1 என்பது a multiplied by வெக்டர் x1, அது 2 1 கொண்ட வெக்டர் multiplied by e power 2t. அது நமக்கு 3 2s are 6 minus 2 4, 2 2s are 4 minus 2 2 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டர் multiplied by e power 2t என்பதாக கிடைக்கும். இதை பார்த்தால் இது a into x1, அது x1 dashed என்பதாக நமக்கு கிடைக்கிறது. எனவே x1 dashed is equal to ax1 என்று நமக்கு கிடைக்கிறது. மேலும் a into x2 எடுத்துக்கொண்டால் நமக்கு a times x2 என்பது 1 2 e power minus t, அதாவது 3 into 1 minus 4 minus 1, 2 into 1 minus 2 into 2, அது நமக்கு minus 2 என்று கிடைக்கிறது. எனவே minus 1 minus 2 என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு காலம் வெக்டர் multiplied by e power minus t என்பதாக ax2 கிடைக்கிறது. அது x2 dashed ஆக இருக்கிறது. எனவே ax1 is equal to x1 dashed, ax2 is equal to x2 dashed. எனவே capital X dashed is equal to x1 dashed x2 dashed என்பது ஒவ்வொரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் நிறைவு செய்கிறது என்பது தெரிகிறது. எனவே x
எக்ஸ் என்பது இதனுடைய தீர்வு. அந்த எக்ஸ் என்பது x1 x2 என்ற இரண்டு தீர்வுகளை உறுப்புகளாக கொண்ட ஒரு காலம் வெக்டர். அது x' ax என்ற லீனியர் சிஸ்டமை நிறைவு செய்கிறது என்று இங்கு காண்பித்திருக்கிறோம். எனவே x1 x2 என்ற இரண்டு செயல்பாடுகளும் வெக்டர் செயல்பாடுகளும் இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வுகள் என்று நாம் காண்பித்து விட்டோம். அடுத்ததாக ஆரம்ப நிலை சிக்கல் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். x' ax என்பது n×n லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொண்ட சிஸ்டமாக இருந்தால் A என்பது n×n மேட்ரிக்ஸ், B என்பது n×1 வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன், T0 என்பது ஒரு ரியல் கான்ஸ்டன்ட், x0 என்பது ஒரு n×1 வெக்டர் என்று எடுத்துக்கொண்டால் x' ax என்ற சிஸ்டமுடன் x(t0) x0 என்ற ஆரம்ப நிலை நிபந்தனையும் நமக்கு குறிப்பிடப்பட்டால் அப்பொழுது இதை இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபார் த லீனியர் சிஸ்டம் என்று கூறுவோம். x' ax x(t0) x0 என்பதை நிறைவு செய்வதான ஒரு x(t) கண்டுபிடித்தால் அது அந்த தீர்வு ஆரம்ப நிலை சிக்கலின் தீர்வு என்று விவரிக்கப்படுகிறது. x(t0) x0 என்பது x1(t0) x10, x2(t0) x20, etc. xn(t0) xn0 என்ற n நிபந்தனைகளை ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. அதாவது x(t0) என்பது ஒரு n×1 வெக்டர். அதில் x1(t0) x2(t0) etc. xn(t0) என்பவை உறுப்புகளாக இருக்கின்றன. அந்த x1(t0) x2(t0) etc. xn(t0) என்பவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் x0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. x0 உள்ள உறுப்புகள் x10, x20, etc. xn0 இவை எல்லாம் நமக்கு தெரியும், இவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை x(t0) என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிக்கலில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இந்த ஆரம்ப நிலை நிபந்தனைக்கு உட்பட்டு தீர்வு செய்ய வேண்டும். அப்படி நமக்கு கிடைக்கும் தீர்வை நாம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வு என்று குறிப்பிடுவோம். அடுத்ததாக நமக்கு x' ax என்ற ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டால் அதற்கு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு தனித்துவமாக இருக்கிறது என்றால் என்ன நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தெரிய வேண்டும். அதைத்தான் பின்வரும் தேற்றம் விளக்குகிறது. ஒரு I என்ற இடைவெளி, திறந்த இடைவெளியை எடுத்துக்கொள்ளலாம். அது சப்செட் ஆஃப் ரியல் லைனாக இருக்கிறது. இந்த I என்ற திறந்த இடைவெளியில் செயல்பாடுகள் A, B என்பவை தொடர்ச்சியானவையாக இருக்கின்றன. A என்பது ஒரு n×n மேட்ரிக்ஸ், B என்பது ஒரு n×1 வெக்டர். அந்த A, B என்பவை தொடர்ச்சியானவையாக இருக்கின்றன இந்த I என்ற திறந்த இடைவெளியில். மேலும் x0 என்பது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. T0 என்பது இந்த I-ல் உள்ள ஒரு புள்ளி. அப்பொழுது x' ax(t) plus b(t) என்ற லீனியர் சிஸ்டமிற்கு ஆரம்ப நிலை நிபந்தனை x(t0) x0 என்று கொடுக்கப்பட்டு அந்த ஆரம்ப நிலை சிக்கலின் தீர்வு பற்றி தெரிய வேண்டும் என்றால் தேற்றம் சொல்லுகிறது, இந்த ஆரம்ப நிலை சிக்கலுக்கு ஒரே ஒரு தனித்துவமான தீர்வு x(t) என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த தீர்வு I tilde சப்செட் ஆஃப் திறந்த இடைவெளி I என்பவற்றில் வரையறுக்கப்பட்டிருக்கும் T0 என்பது I tilde உள்ள ஒரு புள்ளி என்று இந்த தேற்றம் கொடுக்கிறது. அதாவது A, B என்ற செயல்பாடுகள்
இந்த திறந்த இடைவெளியில் உள்ள ஓரொரு புள்ளியிலும் தொடர்ச்சியானவையாக இருந்தால் அப்பொழுது இந்த லீனியர் சிஸ்டம் x' ax plus b என்பதற்கு நிச்சயமாக ஒரு தனித்துவமான தீர்வு x of t என்பது இருக்கும். அது I tilde சப்செட் ஆஃப் I என்ற திறந்த இடைவெளியில் இருக்கும். அந்த திறந்த இடைவெளியில் t0 என்ற புள்ளி இருக்கிறது என்று இந்த தேற்றம் நமக்கு existence and uniqueness of solution of linear system of equations பற்றி தெரிவிக்கிறது.